Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 5 presentations in PowerPoint 2013. We will see the topic editing smart arts. So நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் ஆப்ஷன்ஸை எடிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நவ் we will see this option in first one. When you add a smart arts to your presentations or when you select edit. So already நீங்கள் ஒரு PowerPoint presentations-ல ஒரு smart arts options-ஐ insert பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த particular options-ஐ first you can go to select it. Then to additional tab appear on the ribbon under smart tools, that means design and format. ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான 2 அடிஷ்னல் ரிப்பன் போர்ஷன்ஸில் 2 அடிஷ்னல் டேப் ஷோ ஆகும். ஸோ இந்த ரிப்பன் போர்ஷன்ஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டூல்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் டூல்ஸில் இருக்கிற 2 அடிஷ்னல் டேப் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டிசைன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த ஃபார்மேட். ஓகே, தென் நெக்ஸ்ட் த ஃபார்மேட் டேப் இஸ் சிமிலர் டு தட் ஃபார் பிக்சர்ஸ் அண்ட் ஷேப்ஸ். ஸோ நார்மலாக நம்ம ஸ்மார்ட் ஆர்ட்ஸில் யூஸ் பண்ணுற அந்த பிக்சர்ஸ் அந்த ஷேப் மெத்தடில் உங்களுக்கான ஃபார்மேட் டேப் ஆப்ஷன் ஷோ ஆகும். தென் ஹவவர் த டிசைன் டேப் தட் ஹேஸ் 4 குரூப்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் இருக்கிற உங்களுக்கான டிசைன் டேப். ஸோ இந்த டிசைன் டேப்பில் 4 ஆப்ஷனல் குரூப் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் there is the list of image. There are 4 groups. In first one is the create graphics, second one layout, third one smart art styles and fourth one reset. ஸோ இப்போ இங்கே இருக்கிற இந்த 4 ஆப்ஷனல் குரூப் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் என்னென்ன மாதிரியான ஒர்க்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுது, இதுதான் நமக்கான எடிட்டிங் ஸ்மார்ட் ஆர்ட்ஸ்க்கான ஒர்க். ஓகேங்களா? எடிட்டிங் ஸ்மார்ட் ஆர்ட்ஸ்க்கான ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற குரூப் ஆப்ஷன். நவ் we will see this first one, creating graphics. Creating graphics group. This is the creating graphics groups. They have more than option. That means first one is the add shape, promote, demote, right to left, text pan, move up, move down and layout. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் அவைலபிள் போர்ஷன்ஸை ஒன் மோர் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் டாப், பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஒன் மோர் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கான கிரியேட்டிங் கிராஃபிக்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளார இந்த குரூப் ஆஃப் ஆப்ஷன்ஸ்குள்ளார இருக்குது. ஓகேங்களா? ஸோ நவ் இட் அலோவ்ஸ் யூ டு எக்ஸ்பேண்ட் த ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் கிராஃபிக்ஸ் பை கிளிக்கிங் ஆப்ஷன் என் ஆட் ஷேப் ட்ராப் டவுன் மெனு. ஸோ ஒன் மோர் ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் கிராஃபிக்ஸை உங்களுடைய ஸ்லைடுக்குள்ளார யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளார நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். That means to allow you to expand the smart arts graphics by clicking option in add shape drop down menu. So அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா you can go to select this graphics, create graphics group and select this drop down option in add shape. So add shape கான drop down options click பண்ணுங்க. ஓகேங்களா? This is the add shape drop down option. So the first one பார்த்தீங்கன்னா add shape after, then second one add shape before. So add shape afterனா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பர்டிகுலரான ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். தென் ஆட் ஷேப் பிஃபோர். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஆட் ஷேப்புக்கு பிஃபோர் முன்னாடியான ஒரு ஷேப்ஸ் ஆட் ஆகும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஆட் ஷேப் அபோவ். ஸோ இந்த ஆட் ஷேப் அபோவ் என்ன பண்ணுன்னா உங்களுக்கான செலக்டட் ஸோ லேயர் பை லிஸ்டட் போர்ஷன்ஸில் நீங்கள் ஆட் ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா செலக்டட் போர்ஷன்ஸ்க்கு உங்களுக்கான என்ன ஆகும், அபோவ் போர்ஷன்ஸில் உங்களுக்கான ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் இன்சர்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் ஆட் ஷேப் பிலோ. ஸோ ஷேப் என்ன ஆகுனா பிலோ த செலக்டட் ஸ்மார்ட் ஆர்ட்ஸ்க்கு கீழே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் கிரியேட்டிங் கிராஃபிக்ஸ். யூ கேன் ஆட் ஷேப் ஆஃப்டர், பிஃபோர், அபோவ் அண்ட் பிலோ த செலக்டட் ஷேப். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஒரு ஷேப்புக்கு ஆஃப்டர் போர்ஷன்ஸில் ஆர் பிஃபோர் போர்ஷன்ஸ் அண்ட் அபோவ் அண்ட் பிலோ போர்ஷன்ஸில் என்ன ஆகுனா உங்களுக்கான ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன் மோர் ஸ்மார்ட் ஆர்ட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் லே அவுட்ஸ். எடிட்டிங் ஆப்ஷன்ஸில் அனதர் ஒன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லே அவுட் ஆப்ஷன்.
ஸோ இந்த லேஅவுட் ஆப்ஷன்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த லேஅவுட் ஆஃப் த ஸ்மார்ட் ஆட்ஸ், ஒரு ஸ்மார்ட் ஆட்ஸோடைய லேஅவுட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த லேஅவுட் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிலிட்டி. இட்ஸ் அலோவ் யூ டு ஸ்விட்ச் த டிஃப்ரெண்ட் ஸ்மார்ட் ஆட்ஸ் லேஅவுட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு லேஅவுட் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் சேஞ்சஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணலாம், சடனாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் ஆர்ட்ஸ்க்கான கிராஃபிக்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், லேஅவுட் ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் லேஅவுட் ஆப்ஷன். திஸ் இஸ் த இமேஜ் த லேஅவுட் குரூப்ஸ். ஸோ இந்த லேஅவுட் குரூப்ஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஒன் பை ஒன் அந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷனல் லேஅவுட் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் எனி ஒன் தென் கிளிக் டு செட் யுவர் ஸ்லைட் இன் திஸ் ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் கிராஃபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற பர்டிகுலரான லேஅவுட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கான ஸ்லைட் போர்ஷன்ஸில் ஸ்மார்ட் ஆர்ட்ஸாக அப்ளை ஆகும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ். ஸோ நார்மலாக நம்ம வேர்டுக்கான ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் போல்டு, இட்டாலிக் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே சேம் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்மார்ட் ஆர்ட்ஸ்குள்ளார நீங்கள் ஒரு ஸ்டைலை இம்போர்ட் பண்ணணும். தட் மீன் 3D வியூவில் 3D வியூ ஆர் நார்மல் வியூ இந்த மாதிரியான ஸ்லைட் போர்ஷன்ஸில் உங்களுக்கான ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா பை அப்ளைங் தி ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ். This commands groups has two commands, change color and smart art style. So already பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸில் 2 ஆப்ஷனல் ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலரான ஸ்மார்ட் ஆர்ட்ஸ்க்கு கலர் சேஞ்ச் பண்ணலாம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் த ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ். ஸோ ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 3D வியூவில் நம்ம ஷோ பண்ணுறது, ஆர் 2D டைமென்ஷன் 3D டைமென்ஷன் இந்த மாதிரி வியூ ஆஃப் டைமென்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பை யூசிங் திஸ் ஆப்ஷன். ஸோ 2 கமாண்ட் குரூப்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் குரூப்ஸ் கமாண்ட். இன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சேஞ்ச் கலர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சேஞ்ச் கலர், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். யூ கேன் கோ டு கிளிக் த ட்ராப் டவுன் லிஸ்ட் டு செலக்ட் திஸ் டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் இந்த ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வியூ ஆஃப் த போர்ஷன்ஸில் நம்ம 3D வியூ, ஸோ அதர் பார்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? தென் ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ் இஸ் ஏ காம்பினேஷன்ஸ் ஆஃப் திங்ஸ் லைக் லைன் ஸ்டைல், பிலீவிங் அண்ட் ஷேடோஸ் அண்ட் 3D எஃபெக்ட் தட் யூ கேன் அப்ளை டு யுவர் ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் கிராஃபிக்ஸ். ஸோ அந்த ஸ்மார்ட் ஆர்ட்ஸ்க்கான ஸ்டைல்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அவுட்டர் லைனுடைய ஸ்டைல்ஸ், சிங்கிள் லைன் வரணுமா, டபுள் லைன் வரணுமா, டாட்டட் லைன் வேணுமா, கண்டினியூஸ் லைன் வேணுமா, ஸோ டாட் சிம்பிள்ஸ்லாம் லைன் வரணுமா, ஸோ இந்த மாதிரி லைன் ஸ்டைல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆர் பிலீவிங், ஸோ அவுட்டர் லைனில் உங்களுக்கான ஷேப் வந்து சம் கர்வை பேஸ் பண்ணி உங்களுக்கான பிலீவிங் ஆப்ஷன்ஸை ஷோ பண்ணுறது. ஆர் ஷேடோ, ஸோ என்ன இருக்குன்னா ஒரு ஷேடோ மாதிரியான ஒரு இமேஜஸை உங்களுக்கான ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸை அப்ளை பண்ணுறது. தென் 3D எஃபெக்ட், கிராஃபிக்ஸ் எஃபெக்டாக 3D எஃபெக்டாக நம்ம 3D டைமென்ஷனல் எஃபெக்டை ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனல் ஆப்ஷன்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல் குரூப்ஸ்குள்ளார இருக்கிற ஆப்ஷன். ஓகேங்களா? தென் திஸ் இஸ் அ 3D ஆப்ஷனல் ஃபார் ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் கிராஃபிக்ஸ். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 3D வியூவில் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸில் நமக்கு என்ன ஆகுது, நார்மல் ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 3D வியூஸாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். So you can set these 3D graph smart arts styles. ஓகேங்களா? Then you can change the look of graphics by using one of the ready-made smart art styles. So in the part of ready-mades already default ready பண்ணி வச்சிருக்கிற இந்த smart arts options உங்களுக்கான 3D view or 2D view or some other colors, you can change the line style, believing and shadow options. Default some ready-made options smart arts நமக்கு available இருக்கு. You can go to click and set your slide. ஓகேங்களா? உங்களுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸில் உங்களுக்கான ஸ்லைடில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ரீசெட் ஆப்ஷன். தென் லாஸ்ட் ஒன் ரீசெட் ஆப்ஷன். திஸ் ஆப்ஷன் இஸ் யூஸ் இஃப் யூ டு நாட் லைக் த டிசைன் சேஞ்ச் யூ மேட் அண்ட் வென் டு கோ பேக் டு த ஒரிஜினல் ஸ்மார்ட் ஆர்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க, அப்டேட் பண்ணியிருப்பீங்க, மாடிஃபை பண்ணியிருப்பீங்க, லைன் சேஞ்சஸ் இதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பீங்க உங்களுடைய ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு இருந்ததோ அதே சேம் ஆப்ஷன்ஸில் நீங்கள் இப்போ கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் என்னென்னா இந்த ரீசெட் ஆப்ஷன். யூ கேன் செட் டிஃபால்ட்
ஒரு டிசைனை நீங்கள் மேக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருந்ததோ அந்த ஒரிஜினல் ஸ்மார்ட் ஆர்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பை யூசிங் திஸ் ரீசெட் ஆப்ஷன். திஸ் ஆப்ஷன் இஸ் யூஸ்ட் இஃப் யூ do not like the design change you made and when to go back to the original smart arts. ஓகேங்களா? then it is also has the option to convert the text to smart arts graphics and vice versa. ஸோ நம்ம ஆல்ரெடி நார்மலாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸில் another one ரீசெட் ஆப்ஷன்ஸில் நார்மல் டெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளார ரைட் பண்ணுற அந்த டெக்ஸ்ட்டு இமேஜஸ் ஃபார்மேஷனில் இருக்கும். ஸோ அந்த இமேஜஸ் ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்மார்ட் ஆர்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டாகவும் டெக்ஸ்ட் இமேஜஸை ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் கிராஃபிக்ஸாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான இந்த ரீசெட் குரூப் ஆப்ஷன்ஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோன்னா நார்மல் டெக்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம் டேரெக்டாக நம்ம என்டர் பண்ண அந்த இமேஜஸ் ஆஃப் வேல்யூஸ் என்ன ஆகுனா உங்களுக்கான ஸ்மார்ட் ஆர்ட்ஸில் அப்டேட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஸ்மார்ட் ஆர்ட்ஸில் அப்டேட் ஆகிற அந்த இமேஜஸை உங்களுக்கான டெக்ஸ்ட் வியூவாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். திஸ் மீன்ஸ் ஆப்ஷனல் டு கன்வெர்ட். ஓகேங்களா? ஆப்ஷனல் டு கன்வெர்ட் த டெக்ஸ்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் கிராஃபிக்ஸ் அண்ட் வைஸ் வெர்சா. தென் திஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் ரீசெட் கிராஃபிக்ஸ். இந்த ஓல்டு இமேஜஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நீங்கள் செட் பண்ண அந்த இமேஜஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, கரண்ட்டாக நீங்கள் செட் பண்ண அந்த கலர்ஸ் சேஞ்சஸ் இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஆப்ஷன்ஸாக என்ன இருந்ததோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா பை கிளிக்கிங் திஸ் ரீசெட் கிராஃபிக்ஸ் அண்ட் தென் செகண்ட் ஒன் கன்வெர்ட் ஆப்ஷன். ஸோ இந்த கன்வெர்ட் ஆப்ஷன்ஸ் என்ன சொல்லுது உங்களுக்கான டெக்ஸ்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்ஸ் வைஸ் வெர்சா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸஸில் ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்ஸை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.